World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். எங்கள் அருமை நண்பர் வஜ்ரவேல் ஐயா அவர்களை இப்போ மேடையில் அவருடைய உரையாற்றுறதுக்கு அன்புடன் கேட்டுக்கிறேன். எங்களுக்கு மேடையில் பேச வந்திருக்கேன் எங்கள் ஐயா வஜ்ரவேல் ஐயா அவருக்கு இந்த பொன்மாலையை அணிவிக்கிறோம். இப்போ அவர் அவருடைய சில கருத்துக்கள், நிறையா கருத்துக்கள் இருக்குது. இந்த ஜோதிடர்கள் நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு சிறப்பான கருத்து இருக்குது. இப்போ ஐயாவோட நிறையா கருத்து இருக்குது. ஐயாவுடைய கருத்து நல்லா ஊர்ந்து கவனிங்க, உங்களுக்கும் ஜோதிட கலை வளரும் என்று சொல்லி ஐயாவை பேசுறதை அழைக்கிறேன். இங்கு வருகை தந்த ஜோதிடர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் எனது முற்கான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிடம் என்பது ஒரு பெரிய கடல். அதில் நாம் தொலைவித்து அதில் எடுக்கணும். அதாவது எவ்வளவுக்கு எவ்வளோ விரிவாக உள்ளே போகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதனுடைய நல்ல பலன்னு அறியலாம். குறிப்பாக லக்னம் நின்ற நட்சத்திரம், அதாவது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி லக்னம் நின்ற நட்சத்திரத்தை குறிச்சிக்கணும். அதே மாதிரி 9 கிரகம் இந்தந்த நட்சத்திரத்துக்கான எழுதிக்கணும். இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு நட்பா பகையான்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த கிரக திசைகள் நடக்கும்போது நம்ம லக்னத்துக்கு அந்த கிரகாதிபதி நட்பா பகையான்னு பார்த்து அவர் உட்கார்ந்துருக்கிற லாபஸ்தானமா விரயஸ்தானமா தொழில்ஸ்தானமா அப்படிங்கிறத கணக்கு பண்ணி இந்த நட்பு ஸ்தானத்தை எடுத்து போட்டு கணிச்சு போட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% சக்ஸஸ் ஆகும். ரெண்டாவது லக்னம் அப்படிங்கிற இதிலிருந்து 1, 5, 9 இது லக்னம் பஞ்சமஸ்தானம் பாக்கியஸ்தானம். இந்த மூணும் எந்த ஒரு திசைக்கு 6, 8 பண்ணலாம் வரைக்கூடாது. 6, 8 லக்னத்தில் வரக்கூடாது. அப்படி வரும்போது அந்த திசா புத்தி கணக்கு போட்டிங்கன்னா 6, 8 பண்ணால் வந்தால் அவர் எந்த தொழில் செஞ்சால் லாஸ் ஆகிறார். அதே 9, 10, 11 இந்த மாதிரி வந்தால் புதிய தொழில் முயற்சியில் உருவாக்குறார். அப்போ நம்ம பார்க்கும்போது லக்னாதிபதி திசாநாதன் புத்திநாதன் இந்த 4 நட்சத்திர சாரத்தி போட்டு குறைஞ்சது ஒரு 3 நட்சத்திரமாவது நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக ஜெயிச்சுடுவாங்க. அதில் 3 நட்சத்திர பகையாக இருந்தால் தோத்துறார். அதே மாதிரி 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானம் அதிபதி நம்ம லக்கணத்துக்கு 6, 8 பண்ணலாம் மறையக்கூடாது. அப்படி மறைஞ்சிருந்தாலும் அவர் நல்ல சாரத்தில் உட்கார்ந்துருந்தால் நிச்சயமாக பரிகார மூலிமா அது ஜெயிச்சிடலாம். பாக்கியாதிபதி அப்படி தான். பாக்கியாதிபதி உட்கார்ந்து நட்சத்திரம் 6, 8 12 இருந்ததுன்னா பாக்கியஸ்தானம் கெடும். அந்த இடம் கொடுத்த கிரகம் சிறப்பாக இருந்தார்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம். ரெண்டாவது கர்மகாரகன் அப்படிங்கிறது. கர்மகாரகன் சனி பகவான். அந்த சனி பகவானுக்கு 1, 2, 5, 9 இதில் ராகு கேது இருந்தால் பூர்வீக கர்மபாவம்னு சொல்கிறான். இந்த கர்மபாவங்கிறது 1 கொல்லி வைக்காது வருது, 2 தற்கொலை பண்ணி இறந்துருப்பாங்க, இல்லைன்னா பெண்ணுக்கு துரோகம் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா மண்ணுக்கு துரோகம் பண்ணுவாங்க. இந்த 4 பாவம் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் அவங்க ஜெயிக்கவே முடியாது. இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தசரத சக்கரவர்த்திக்கு ராமர் கொல்லி வைக்காது விட்டார். கொல்லி வைக்காது விட்டார்னா அவருடைய கிரகணர் ஒரு 12 வருஷம் காடாண்டு வரார். திரும்பி நாடாள போகும்போது ஆச்சரிய வாக்கு, தகப்பனுக்கு கொல்லி வைக்காதவை நாடாள போகிறான்னு கேட்கும்போது அதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்குறாரு. ஒவ்வொரு பரிகாரமாக செஞ்சுட்டு வர்றார். மொத்தம் 19 இடம் செய்கிறார். அதில் 18 இடம் முடிஞ்சு 18 இடமும் அந்த பிண்டத்தை தொடும்போது புழுவாகி போயிடுது. 19 அவர் இறைவனை கேட்குறாரு. இறைவன் காவிரி ஆறு வடக்கு தெற்காவோட தர்பாவனத்தில் எனக்கு தர்ப்பணம் பண்ணுங்கிறார். அங்கே போய் தர்ப்பணம் பண்ணுறாரு. எல்லாரும் தர்ப்பணம் பண்ணி இறைவனை அழைக்கிறாரு. இறைவன் அதை ஏற்றுக்கிட்டு அவருக்கு அப்பாவுக்கு முக்தி அடை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் போய் நாடாள போகிறார். அப்போது ஒரு ஜாதகத்தில் சனி ராகு கேது இது மீன் முக்கியம். இது 1, 5, 9, 2 இதில் இருந்ததுன்னா தாராளமாக எங்கே போகலாம். சதுராபதி முக்தீஸ்வரர் ஆதிவிநாயகர்கள் போய் தீபம் மட்டும் ஏற்றி வச்சுருந்தா போதும். தீபம் ஏற்றி வச்சு 9 முறை வளம் கொஞ்சம் பூ பிதர்லிங்கத்துக்கு போட்டு பசுவுக்கு அகத்திக்கரை பாலம் இதை கொடுத்துட்டு வந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். ரெண்டாவது சூரியனும் சனியும் 6, 9 தவிர வேறு எந்த இடத்துல சேர்ந்தாலும் பார்த்தாலும் தந்தை மகன் உறவு கருத்து வேறுபாடு வரும். தந்தையுடைய பொருளாதார வீழ்ச்சியாகவும் தந்தைக்கு கண்டம் உருவாக்கும்.
இந்த 6, 9 தவிர வேறு இடத்துல இருந்துருச்சுன்னா திருவளம் சொல்லின்னு வருவோம். தஞ்சாவூர் டு கும்பகோணம் வழியில் சுவாமி மலை இறங்கி ஒரு 2 பரலாம் போனீங்கன்னா திருவளம் சொல்லின்னு ஒன்று இருக்கும். அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா ராஜேந்திர நெடுஞ்செழியன் பிறக்கும்போது சூரியனும் சனியும் சமசப்தமாக இருந்துச்சு. அந்த ஜோதிடர் என்ன சொல்கிறாருன்னா, பையனுக்கு பட்டம் கட்டினா நீங்கள் இறந்துடுவீங்க இதுக்கு அப்படிங்கிறார். இதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்குறாரு. இளங்கோவை பட்டம் கட்டலான்னு சொல்லும்போது இளங்கோ துறவரம் பண்ணுறார். அப்போது மறுபடியும் மாற்று வழி என்ன கேட்கும்போது கோயில் கட்டுறாரு. அந்த கோயிலில் இன்றைக்கும் போய் பார்த்தீங்கன்னா சூரியனும் சனியும் நேராக பார்க்கணும். அங்கே போனால் அதாவது கிரக ரீதியாக பகை, ஆனால் உறவு ரீதியாக அப்பனமாகும். அதனால் 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அப்பனம் போனுக்குள்ளே பிரச்சனை, இல்லைன்னா அப்பனுக்கு ஆயுள் கண்டம், இல்லைன்னா அப்பனுக்கு பொருளாதார வீழ்ச்சி, இதெல்லாம் வந்துடும். அப்போ அந்த கோயிலில் போய் அவங்க தீபம் ஏற்றி வச்சு மனசார வேண்டிட்டு வந்தாங்கன்னா அப்பனும் நல்லா இருப்பார், மகனும் நல்லா இருப்பார். 2வது சூரியன் ஒரு லக்கணத்தில் சூரியன் 6, 8, 12 இதெல்லாம் மறையக்கூடாது. அவரோட சுக்கரனோ ராகுவோ கேதுவோ சேரக்கூடாது. அப்படி சேர்ந்துன்னா பிதிரு தோஷம்னு நம்ம சொல்கிறோம். இந்த பிதிரு தோஷம் என்ன பண்ணோம்னா இவருடைய வாழ்க்கையில் பல கஷ்டத்தை கொடுக்கும். அப்போ சூரியன் புதன் கேது சேர்ந்தால் இதுக்கிட்ட திருவையாறுக்கு பக்கத்தால் கண்டியூர் அங்கே வந்து அரசாப விமோச்சனை பெருமாள் இருப்பார். அதாவது அரணுக்கு சாப விமோச்சனம் கொடுத்த பெருமாள். அவரை போய் தரிசனம் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த தகப்பனுடைய சாபம் குறைய ஆரம்பிச்சிடும். குறையது வைங்கள பார்க்கலாம், ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது இவங்க சேர்ந்தாவோ பார்த்தாவோ, நம்ம ஆரகுலூரில் போய் பார்த்தீங்கன்னா முருகனை சுற்றி ராகு கேது வச்சுருப்போம். இந்த செவ்வாய் ராகு ஒரு பொண்ணுக்கு சேர்ந்துருச்சுன்னா இல்லற வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் உருவாக்கும். செவ்வாய் சனி சேர்ந்தால் விவாகரத்து வரைக்கும் போகும். அதே மாதிரி 5ல் போய் செவ்வாய் சனி சேர்ந்தால் குழந்தை பிறக்கல பல கஷ்டத்தை உருவாக்குது. இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் சனிக்கு வந்து பெருங்குடி, வயலூர் பக்கத்தால் பெருங்குடின்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊரில் பார்த்திங்கன்னா முருகனையும் சனியும் நேர்கராக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி மணக்கால் ஐயம்பேட்டையில் ராப்பட்டீஸ்வரில் பார்த்திங்கன்னா பைரவரும் முருகனும் நேராக வச்சுருப்பாங்க. அப்போ இந்த ராப்பட்டீஸ்வரில் போய் செவ்வாய் ராகு பார்த்தாலோ சேர்ந்தாலோ இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை உருவாக்கும். ராப்பட்டீஸ்வரில் போய் தீபம் ஏற்றி வச்சா உங்கள் இல்லற வாழ்க்கை சரியாக இருக்கும். செவ்வாய் சனிக்கு போய் தரிசனம் பண்ணும்போது புத்திரபாய்க்கும் புத்திரங்களால் ஏற்படக்கூடிய வேதனை, உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் சரியாக இருக்கும். செவ்வாய் ராகு கேது இதெல்லாம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா ஆரகுலூரில் முருகன் இருப்பார் அம்பாள் சன்னதியில். அந்த முருகனை சுற்றி ராகு கேது வச்சுருப்பாங்க. திருமணத்தடை, புத்திரபாக்கிய தடை, குடும்பத்தோட பிரச்சனை, இவங்க அங்கே போய் தீபம் ஏற்றி வச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த விமோச்சனம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பொருளாதார தடை உருவாக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் மிச்சம் பண்ண முடியாது. அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பாக்கியஸ்தானம் கெட்டுருக்கும். அப்போ பாக்கியஸ்தானம் கெடும்போது அவருக்கு என்ன பண்ண சொன்னார்னா திருத்தியமலைன்னு ஒரு ஊர். அந்த ஊரில் பார்த்திங்கன்னா பைரவரும் மகாலட்சுமி ஒன்றா பார்ப்பாங்க. அந்த கோயில் வெறி ஏக புஷ்பநாத பிரியன். நம்ம என்ன வேண்டுறமோ ஒரே ஒரு புஷ்பம் வச்சு கும்பிட்டு வந்தால் ஒரு 3 மாதத்துலேயே கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம முடியாது சொன்னேன், சும்மா சொன்னேன், வந்து பார்த்தப்போ சொன்னேன். இது மாதிரி நிறைய பேர் பயன் அடைஞ்சிருக்காங்க. அதாவது வாழ்க்கையில் வந்து கிரக அமைப்பு, கிரகச்சாரம், நின்ற இடம் இதை பார்த்துக்கணும். 2வது ஒவ்வொரு திசையும் நடக்கும்போது புத்திநாதன் அந்தர்நாதன் இவன் வந்து 6, 8 பொருளில் மறையாது இருக்கணும். 2வது அவன் உட்காந்துருக்க நட்சத்திர சாரமும் சரியாக இருக்கும். இதெல்லாம் கணக்கு போட்டு எடுத்திங்கன்னா இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு ஈஸியாக எழுதி கொடுத்துடலாம். இதுக்கு பரிகாரமும் சொல்லிடலாம். அப்போ அவன் கோயிலுக்கு போய்ட்டு வந்து 1 மாதம் சரியாக போய்ட்டா நான் தரம் முடிஞ்சிடும். அடுத்து ஓகே ஆகிடும். அப்போ ஜோசியர்கிட்ட போய் பார்த்தேன், அவர் சொன்னார் 1 மாதத்தில் நல்லா ஆயிடுச்சு, நல்லா ஆகிடும். இது ஒன்று நம்ம பார்க்க வேண்டியது திசை, புத்தி, லக்கணம். இந்த 3 நட்சத்திரம் பார்த்து இது 6, 8 பண்ண மரியாதை இருக்குதா, நட்பு ஸ்தானத்தில் இருக்கா, இதை கணக்கு போட்டிங்கன்னா ஈஸியாக ஜெயிக்க வச்சிடலாம். ஆக பரிகாரங்கிறது உண்மை. அதுக்காக பரிகாரம் சொல்லி செலவெல்லாம் வைக்கக்கூடாது. ராமேஸ்வரம்போ கொடுமுடிப்போ அதெல்லாம் எங்கேயுமே கிடையாது. ராமேஸ்வரத்தில் ராமர் எங்கேயுமே தகப்பனுக்காக பிதிர்தோஷம் பண்ணலை. எங்கேயாச்சும் வரலாம் இருக்குதுங்களா? இந்த இடத்துல பண்ணார், இந்த இடத்துல அவர் பண்ணார், கோவிந்தங்குடியில் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் பண்ணியிருக்காரு, சேது சமுத்திரத்தில் பண்ணியிருக்காரு, திருப்புல்லாணியில் பண்ணியிருக்காரு. ஆனால் ராமேஸ்வரத்தில் பண்ணல. ராமேஸ்வரத்தில் சீதை மண்ணால் ஆளுநங்க பிடிச்சி கணவருக்கு தீர்க்காயில் வேணும்னு கேட்டாலும், கணவருக்கு ஆயுள் கம்மியாக இருந்ததுன்னா லிங்கத்துக்கு போய் அந்த சீதை பூஜ்யத்தை லிங்கத்தை போய் தரிசனம் பண்ணால்
கணவருக்கு ஆயுள் பலத்தை கொடுக்குறார், பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி பண்ணுறார். அதனால் பிதிரு தோஷம் அப்படிங்கிறது எல்லா ஜாதகத்துக்கும் வரும். கர்மபாவம் இல்லைன்னா நமக்கு பையன் பிள்ளை பிறக்காது. நம்ம சொல்லுவோம் கஷ்டம் வந்துருச்சு, இந்த பையன் போகிறதுக்கு இந்த கஷ்டமோ, அல்லது ஒரு கல்யாணம் வைப்போம், இந்த கல்யாணம் வச்சது கஷ்டமோ. இது காரணம் என்ன? கர்மபாவம். கர்மபாவத்தினுடைய பலனை தெளிவாக தெரிஞ்சு அதுக்குண்டான கோயிலை போயிட்டு வந்தால் கண்டிப்பாக கர்ம பலத்தினுடைய குறையாது. அதாவது கர்ம பலன் யாருக்கும் எல்லாத்துக்குமே இருக்கும், நீங்கவே நீங்கள் அது வழியாக போய் நம்ம பலன் அடையலாமல். அது வர கர்மம்லாம் இந்த கோயிலுக்கு போனால் தொலைஞ்சு போயிடும், இந்த கோயிலுக்கு போனால் நிறையாயிரும் அப்படின்னு சொல்லதான் போய் கர்மம் இல்லைன்னா பையன் பிறக்காது, பிள்ளை பிறக்காது, நம்ம இந்த கஷ்டத்தை அனுபவிக்க முடியாது. அதனால் ஒவ்வொரு யாகத்துலேயும் கர்ம பலன் உண்டு. பூர்வ கர்ம பலனை என்ன இன்னும் கணக்கு போட்டு எடுத்து அதுக்கு உண்டான கோயிலை தரிசனம் பண்ணோம்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி லக்னம் 5 சப்தமும் பாக்கி இதில் வந்து ராகு கேது இருக்கக்கூடாது. இந்த ராகு கேது இருந்தாலும் பொருளாதாரம், அதாவது நல்ல வசதி திறமையெல்லாம் இருக்கும். திறமை இருந்து அவன் ஒன்றுக்கு போக முடியாது, நல்லா அழகு இருந்து கல்யாணம் ஆகாது. அதே மாதிரி பயங்கரமாக தொழில் செஞ்சு கடைசியாக கடன் வந்துடுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம கும்பகோணத்துக்கு பக்கத்தால் ஆவூர்னு ஒரு ஊர் இருக்கும், அங்கே தசரத சக்கரவர்த்தி பூஜை பண்ணியிருக்காரு. பஞ்சபைரவர் வச்சு பூஜை பண்ணி அவர் ஜெயிச்சிருக்கார். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பழைய இதெல்லாம் வந்து இப்போ பக்கமாக வைக்கல, இதெல்லாம் வந்து பழைய 7,000 8,000 ஆண்டுக்கு முன்னாடி. அதே மாதிரி நம்ம இதுக்கிட்ட வந்து பெரம்பலூரில் வந்து வேப்பந்தட்டைக்கு உள்ள வாலிகண்டபுரம்னு ஒன்று. வாலிகண்டபுரத்தில் வந்து வாலி வந்து தன்னுடைய எதிரி நேருக்கு நேர் பார்த்தா அந்த பலம் எனக்கு வரணும்னு சொல்லி வரவாங்க நேரம். அந்த வாலிகண்டபுரத்தில் போய் தரிசனம் பண்ணால் வராக்கடன் வரும், கல்யாண தடை நீங்கும், புத்திரபாக்கியம் ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி நோய் குணமாகுது. அந்த எண்ணெய் வந்து அந்த லிங்கத்துக்கு வந்து எண்ணெய் அபிஷேகம் பண்ணி கொடுக்குறாங்க. அதை தரிசனம் பண்ணி தடவிட்டு வந்தோம்னா நோய் குணமாகுது. இன்னும் நிதியோட பார்த்திங்கன்னா நம்ம டோல்கேட்லேருந்து அன்பில் போகிற வழியில் ஆதிக்குடின்னு ஒரு அங்குரேஸ்வரர், அங்கே குறைபாடு நிற்கிறது. அதாவது சனி பகவான் வந்து இவர் சிவனோட சண்டை போடும்போது அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, பூலோகத்தில் அதாவது ஒண்டியாகவும் ஊமையாகவும் போய் பூலோகத்தில் கொஞ்ச நாள் இருந்து அதுக்கு பிற்பாடு மேலே வந்துட்டார். அப்போ அங்கே போய் ஒரு மாடு மேய்க்க சிறுவனாக இருக்கார். இப்போ புல் வெட்டும்போது மம்முட்டி பட்டு சிவலிங்கத்தில் ரத்தம் வந்து அதை பார்க்குறாரு. அப்போ ஓடி போய் சொல்கிறார், அவருக்கு கையை வந்து காலை வந்துடுது, வாயு வந்துடுது. அதுக்கப்புறம் அங்கே செய்கிறார். அந்த கோயிலில் போய் எண்ணாபிஷேகம் பண்ணி அந்த எண்ணெயை சாப்பிட்டா நோய் குணமாகுது. இதெல்லாம் கண்கண்ட உண்மை. எல்லாம் என் வர்றவங்களுக்கெல்லாம் நான் சொல்லி நல்லது செய்வேன். அதே மாதிரி மாங்கல்ய தோஷத்துக்கு இடையாத்து மங்கலம்னு ஒன்று எங்கன்னா லால்குடியிலேருந்து 2 கிலோமீட்டர். அங்கே மாங்கல்ய மகர்ஷி அங்கே போய் இந்த 2 8 ராகு இது இருக்கிறவங்க 21 தீபம் 9 முறை வளம் கல்யாணம் 3 மாதம். இவ்வளோ ஈஸியான கோயிலாக இருக்குது. அதனால் வந்து நம்ம ஜாதகம் பார்க்கும்போது 1 5 9 சனி ராகு கேது இதெல்லாம் இருக்கக்கூடிய இடம், பார்க்கக்கூடிய இடம், உட்காந்துக்க நட்சத்திர சாரம், லக்னத்துக்கு என்ன நட்பு, திசானாருக்கு என்ன நம்ம கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலனை ஜோதிடத்தில் சொல்லுவோம். பேச வாய்ப்புக்கு நன்றி கொடுத்துக்க மனமான நன்றி. ஃபோன் நம்பர் 98 651 சைபர் 28 21. எனக்கு 98 651 சைபர் 28 21. அருமையாக பரிகார செம்மல் பரிகாரத்தை எங்களுக்கு வழங்கி கொடுத்த அவருக்கு விஜயன் ஐயா மரியாதை செய்கிறார். மேலும் எதிர்வரும் கருத்தரங்களும் பரிகாரத்துக்குண்டான கோயில்களை தெளிவாக உங்களுக்கு வழங்குவதற்கு அவரிடம் கேட்டு உங்களுக்கு வழங்கப்படும். ரொம்ப நன்றிங்க. எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்கள் மேடையில் வந்து ஜோதிடமும் பரிகாரமும் எங்கள் அருமை அன்பர் அஜர்வேல் ஐயா இதுவரைக்கும் உரையாற்றியதுக்கு அவருக்கு நன்றி கூறுகிறேன்.